ஹாய் காய்ஸ், என் தலைவன் எஸ்டிஆர் மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணுற ஜேர்னியில் இன்றைக்கி 22வது நாள். காலங்காலத்தில் 5:30 மணிக்கு அலாரம் வச்சா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நைட்டாக தூங்கவே இல்லை. நேற்று எங்கள் பக்கத்து வீட்டில் சரியான சண்டை. நைட்டு ஆரம்பித்த சண்டை விடி போயிட்டே இருந்துச்சு. எவ்வளோ நேரம் போச்சுன்னா திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லாமல் வார்த்தையை திருப்பி போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு சண்டை ரொம்ப நேரமே போச்சு. அதனால் நைட்டு ஃபுல்லாக எங்கள் தெருவில் யாருமே தூங்கலை. அப்புறம் ஒரு 6 மணி பக்கத்தில் சண்டை கொஞ்சம் ஓய ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி எப்பயும் போகிற ஒரு பாதையில் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங்கும் போயிட்டு வந்தாச்சு காய்ஸ். வீட்டில் ஒருத்தன் சும்மா இருந்துடக்கூடாது, தண்ணிக்கு எடுத்துட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம தலையே கட்டிடுவாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நமக்கு சிலிண்டர் தூக்குற வேலை. சிலிண்டர் வெற்றிகரமாக தூக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சாச்சு. நமக்கு சிலிண்டர் தூக்கிட்டு போக முடியும்னு தெரியும். சிலிண்டர் மாட்ட சொன்னாங்க, எனக்கு மாட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவே சிலிண்டர் மாட்டிட்டாங்க. நான் டெய்லி முட்டை சாப்பிட்றத பார்த்துட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவே எடுத்து முட்டையை பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கரை தூக்கி போட்டு வெள்ளைக்கரை மட்டும் நான் முட்டையை கூட பொறுமையாக சாப்பிட்ருவோம் போல். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு 2 நாள்லேயே. அப்புறம் டீ காஃபி கொடுக்குறதுல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த துக்கு முட்டை மாதிரி சில விஷயங்களை மட்டும் விட முடியல. இன்றைக்கி கடைசி ஒரு துக்கு முட்டை பாக்கெட் மட்டும் இருந்துச்சு, அதையும் எடுத்து தூக்கி போட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப நாள் அந்த ஃபோன் வந்து பேட்டரி சார்ஜே ஏற மாட்டேங்குது, என்னடா பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த ஃபோன்லாம் போதை தர்ம காலத்தில் பேன் பண்ண வேண்டியது, நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்குது அபூர்வம்னு சொல்லி திறந்து பார்த்தா பேட்டரி இப்போவே கிடந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பேட்டரி வெடிச்சிருக்கும் போல். சரி நம்ம இந்த பேட்டரி மாற்றிட்டு வந்துடும் சொல்லி என் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு மொபைல் கடையில் போய் மாற்றிட்டு வந்தேன். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஒரு பேட்டரி 250 ரூபாயா. சரி என்ன பண்ணுறது, நம்ம தாய்க்காக மாற்றான்னு சொல்லி பேட்டரி மாற்றியாச்சு. அப்புறம் கூட்டு போன கொடுமைக்கு என் மாப்பிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தா மழை செம்மையாக பிடிச்சிக்கிச்சு எங்கள் ஊரில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஊரில் மழை பெய்யுது காய்ஸ். எவ்வளோ நாள் மழையே பெய்யல. இப்போ தான் மழை பெஞ்சிச்சு. அப்புறம் மழையிலேயே மாப்பிளையை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நானே வீட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ்.